வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னா சாயில் மெக்கானிக்ஸ். சாயில் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாய்ட் ரேஷியோ. வாய்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, சாயிலில் இருக்க போர்ஸ் தான் வாய்ட்ஸ். வாய்ட் ரேஷியோனா சாயிலோட வால்யூமில் வாய்ட்ஸோட வால்யூம் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எக்ஸாம்ஸ்க்கு மார்க்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணும்போது 80 அவுட் ஆஃப் 100னா 80/100ன்னு எழுதுவோம். ஆனால் சொல்லும்போது 100க்கு 80ன்னு சொல்லுவோம்ல, சேம் கான்செப்ட். சாயிலோட வால்யூமில் வாய்ட்ஸோட வால்யூம் எவ்வளோன்னு பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த வாய்ட் ரேஷியோட வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட் போரோசிட்டி. போரோசிட்டியும் வாய்ட்ஸ் பேசிஸ் தான், பட் இங்கே டோட்டல் வால்யூம் எடுத்திருக்கோம். டோட்டல் வால்யூமில் வாய்ட்ஸோட வால்யூம் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். porosity always greater than 0, less than 100. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வாட்டரோட வால்யூம் ப்ளஸ் ஏரோட வால்யூம் ரெண்டும் சேர்ந்ததா வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர். நெக்ஸ்ட் டாபிக் வாட்டர் கண்டென்ட். வாட்டர் கண்டென்ட் so W and this formula weight basis relation. இதுக்கு முன்னால் பார்த்து ரெண்டும் வால்யூம் பேசிஸ், இது வெயிட் பேசிஸ். W ஃபார் வாட்டர் கண்டென்ட், W ஃபார் வெயிட் பேசிஸ்னு நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். வெயிட் ஆஃப் சாலிட்ஸில் வெயிட் ஆஃப் வாட்டர் எவ்வளோங்கிறதா இந்த ரிலேஷன். இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா, சாலிட் பாட்டிலில் தான் வாட்டர் எடுத்துகிட்டு போவோம். ஸோ சாலிடில் வாட்டர் அந்த மாதிரி மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்டர் கண்டென்ட் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 எப்போனா ட்ரை கண்டிஷனில் அந்த சாயில் இருக்கும்போது வாட்டர் கண்டென்ட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர். Total volume equal to volume of voids plus volume of solids. இங்கே volume of voidsல volume of water எவ்வளோன்னு பார்த்தா அது degree of saturation. volume of voidsல எவ்வளோ air அப்படின்னு பார்த்தா அது air content. ரெண்டுமே always greater than or equal to 0, less than or equal to 100. Percentage of air voids. பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸும் போரோசிட்டியும் சிமிலர், ரெண்டுமே டோட்டல் வால்யூம் பேசிஸ் ரிலேஷன். போரோசிட்டியில் வாய்ட் பேசிஸுங்கிறதுனால வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எடுத்திருக்கோம் டோட்டல் வால்யூம்க்கு. இங்கே பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் ஏர் எடுத்திருக்கோம் டோட்டல் வால்யூம்க்கு. டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன், ஏர் கண்டென்ட், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் இது மூணும் greater than or equal to 0, less than or equal to 100. Void ratio greater than 0, porosity greater than 0, less than 100. Next, unit weight based relations பார்க்க போகிறோம். First, bulk unit weight. Unit weight நாலே weight by volume. Bulk unit weight பார்க்கும்போது total weight of soil divided by total volume. Total weight means weight of solids plus weight of water. Total volume equal to volume of solids plus volume of water plus volume of air. Next, dry unit weight. Dry unit weight equal to weight of soil divided by total volume. இது ஃபுல்லாகவே total volume தான். Same formula, but dry unit weight is in dry condition, so weight of water equal to 0. Next, saturated unit weight. Saturated unit weight equal to saturated weight of soil divided by total volume. And submerged unit weight equal to submerged weight of soil divided by total volume. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. Saturated unit weight divided by 2. Unit weight of solids. Unit weight, so weight by volume. Solids வரதுனால weight of solids divided by volume of solids. This relation also important. இந்த ஆர்டர் எப்படி ஞாபகம் வைக்கணும்னு நான் ஒரு சின்ன க்ளூ சொல்கிறேன்.
சாயில் மெக்கானிக்ஸில் வர்ற ஃபார்முலா. ஸோ எஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும். நெக்ஸ்ட் எஸ் டேர்ம் சேச்சுரேட்டட், தென் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பி ஃபர்ஸ்ட், தென் டி, தென் சப்மெர்ஜ்டு. காமா சப்மெர்ஜ்டுன்னு எழுதாமல் காமா டேஷ்னு எழுதிக்கோங்க. அப்போ தான் இதுக்கு எந்த சிம்பிளும் இல்லை. ஸோ இது லாஸ்ட்டில் வரும்னு க்ளூ செட் பண்ணிக்கலாம். ஒன் மோர் டைம் டிசெண்டிங் ஆர்டர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ், தென் SAT சேச்சுரேட்டட், தென் பல்க், அப்புறம் ட்ரை, அப்புறம் சப்மெர்ஜ்டு. நெக்ஸ்ட் டாபிக் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் 2 டைப் இருக்குது. ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, மாஸ் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ட்ரூ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஈக்குவல் டு சாலிட்ஸோட யூனிட் வெயிட் divided by standard liquidோட யூனிட் வெயிட். Here standard liquid weight equal to unit weight of water. Mass specific gravity எப்போ இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவோம்னா யூனிட் weight of solidsக்கு பதிலாக bulk unit weight or saturated unit weight or dry unit weight யூஸ் பண்ணும்போது கிடைக்கிற specific gravity mass specific gravity. True specific gravity is always greater than mass specific gravity. Specific gravity always directly proportional to mineral content and inversely proportional to organic content. இந்த ஜியோடைய வேல்யூ இன்ஆர்கானிக் சாலிட்ஸில் 2.6 to 2.75 ரேஞ்சில் இருக்கும். ஆர்கானிக் சாலிட்ஸில் 1.2 to 1.4 ரேஞ்சில் இருக்கும். The specific gravity of fine-grained soil is always greater when compared to coarse-grained soil. Next topic is relative density and relative compaction. Relative density na percentage of ID. Percentage of ID equal to maximum void ratio minus void ratio E divided by maximum void ratio minus minimum void ratio. Relative density cohesionless soil ku mattum dhaan applicable. Next relative compaction. Relative compaction equal to dry unit weight divided by maximum dry unit weight. Relative compaction is applicable for both cohesive and cohesionless soil. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காம்பேக்ஷனில் C வருது, கோஹெசிவ் அண்ட் கோஹெஷன்லெஸ் சாயிலையும் C வருது. ஸோ ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் போத் கோஹெசிவ் அண்ட் கோஹெஷன்லெஸ் சாயிலுக்கு அப்ளிகபிள். ரிலேட்டிவ் டென்சிட்டியில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் ஒன்று இருக்குது. ரிலேட்டிவ் டென்சிட்டி ஆல்வேஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஷியர் ஸ்ட்ரென்த் and inversely proportional to compressive strength. Next important relationships. First porosity and void ratio. இதோட ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். porosity equal to void ratio பேசிஸில் வரும், void ratio equal to porosity பேசிஸில் வரும். இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலாவுக்கு மைனஸ் வரும், எந்த ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் வரும், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா n ஃபார் நெகட்டிவ், nக்கு முன்னால் நெகட்டிவ் வரும். E ஃபார் பாசிட்டிவில் பட் ஈங்கிற லெட்டரை இப்படி எழுதுனா இதிலே பாசிட்டிவ்ன்ற சிம்பிள் வருது. ஸோ ஈக்கு முன்னால் பாசிட்டிவ், என்னுக்கு முன்னால் நெகட்டிவ், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிலேஷன் எழுதிட்டு கூட அது வாய்ட் ரேஷியோக்கா இல்லை போரோசிட்டிக்காங்கிறத நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எழுதிக்கலாம். E டிவைடட் பை 1 ப்ளஸ் E, ஸோ ஈக்கு முன்னால் ப்ளஸ் வரும், ஈக்குவல் டு n. n டிவைடட் பை 1 மைனஸ் n ஈக்குவல் டு E. நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரிலேஷன் SE ஈக்குவல் டு WG. இந்த ரிலேஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம ஃபீல்ட் ரிலேட்டட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. நீங்கள் இந்த ஆர்டரை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். நான் சீவேஜ் அப்படிங்கிற ஒரு வேர்டாக ஞாபகம் வச்சுருக்கேன். என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் படிப்போம். அந்த ஆர்டரில் இந்த வேர்ட் கரெக்டாக வருதுங்கிறதுனால நான் அந்த ஆர்டர் மைண்டில் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த வேர்டு வேணுமோ இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்க, நீங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ப்ளஸ் ஏர் கண்டென்ட் ஈக்குவல் டு 1. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் வாட்டர் எவ்வளோங்கிறது டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளோங்கிறது ஏர் கண்டென்ட். இப்போ வால்யூம் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஏர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ், ரெண்டும் கேன்சல் பண்ணால் 1. நெக்ஸ்ட் ரிலேஷன் percentage of air voids equal to porosity into air content.
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி போரோசிட்டியும் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ஸும் இன்டர் கனெக்டட். இந்த ஃபார்முலாவை ப்ரீஃபாக எழுதணும்னா எண்ணுக்கு டோட்டல் வால்யூமில் வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் எவ்வளோ, ஏர் கண்டென்ட்டுக்கு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸில் வால்யூம் ஆஃப் ஏர் எவ்வளோன்னு வரும். ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் கிடைக்கிது. நெக்ஸ்ட் பல்க் யூனிட் வெயிட், ட்ரை யூனிட் வெயிட் அண்ட் வாட்டர் கண்டென்ட்குள்ள ரிலேஷன். இந்த 3 ஃபார்முலாஸும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதுவும் எக்ஸாமில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பொசிஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணி கேட்பாங்க. நான் கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுனால 3 ஃபார்முலாஸையும் ஒரே ஃபார்மேட்டில் எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பல்க் யூனிட் வெயிட் ஈக்குவல் டு ட்ரை யூனிட் வெயிட் இன்ட்டு 1 + வாட்டர் கண்டென்ட். செகண்ட் ஃபார்முலா வெயிட் ஈக்குவல் டு solid weight into 1 plus water content. These two formulas are similar. Bulk unit weight inga weight, dry unit weight inga solid weight. இது weight basis formula, so water content present ஆயிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. Third formulaவில் volume basis formula, so void ratio present ஆயிருக்கு. V for void ratio volume, W for weight water content. இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பல்க் யூனிட்கான ரிலேஷன்ஷிப் காமா ஆர் காமா பி ரெண்டுமே பல்க் யூனிட் வெயிட் தான் மென்ஷன் பண்ணுது. G + SE divided by 1 + E into gamma W. Gamma W means unit weight of water. SE equal to WG. அந்த ஃபார்முலாவிலேருந்து கூட நம்ம இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டபிள்யூக்கு பதிலாக காமா W, தென் G நடுவில் ப்ளஸ் SE divided by 1 + E. இந்த பல்க் யூனிட் வெயிட் ஃபார்முலா வச்சு நம்ம ட்ரை யூனிட் வெயிட் ஃபார்முலா அண்ட் சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட்டோட ஃபார்முலாவும் டிரைவ் பண்ணலாம். ட்ரை யூனிட் வெயிட் எப்படி டிரைவ் பண்ணலாம்னா, ஒரு சாயில் ட்ரை கண்டிஷனில் இருந்ததுன்னா அங்கே டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் S ஈக்குவல் டு 0. ஸோ SEங்கிற அந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். பேலன்ஸ் G இன்ட்டு காமா W டிவைடட் பை 1 + E. சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் எப்படி டிரைவ் பண்ணலாம்னா, சேம் ஃபார்முலா. சேச்சுரேட்டட் கண்டிஷனில் S equal to 100%. ஸோ 100%னா 100/100 S equal to 1. நெக்ஸ்ட் சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட். சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் equal to G - 1 divided by 1 + E. இந்த ஃபார்முலா எதுலேருந்து டிரைவ் பண்ணோம்னா, gamma dash equal to saturated unit weight minus unit weight of water. இந்த ஃபார்முலாவிலேருந்து தான் டிரைவ் பண்ணோம். இந்த ஃபார்முலா ஸ்லைடில் இருந்துச்சு, பட் சொல்லும்போது நான் அது சொல்லலை. இப்போ நோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ரிலேஷன் இருக்குது. சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் ஈக்குவல் டு சேச்சுரேட்டட் யூனிட் வெயிட் டிவைடட் பை 2. இந்த ரிலேஷனும் நம்ம யூஸ் பண்ணி சப்மெர்ஜ்டு யூனிட் வெயிட் கண்டுபிடிக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சாயில் மெக்கானிக்ஸில் பேசிக் ரிலேஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லேருந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்க்கலாம். கண்டென்ட் பிடிச்சதுன்னா புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.